வணக்கம். மதியம் 12 மணி அளவுல ஜூலை 9ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக ஒரு செய்தி வந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து. அவர் என்ன செய்தார்ன்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா, எம்எல்ஏ விடுதியில சிற்றுண்டி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை இவர் அடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "அ எனக்கு சரியான தரமான ஆகாரம் வழங்கப்படல. ஆகாரம் வழங்கப்படலைன்னா எப்படி நீங்க கை வைக்கலாம்? எப்படி அடிக்கலாம்?" அது தரப்புல இந்த செய்தி வருகிறது. இப்போ இதற்குள்ள நாம போல, இப்படி செய்தி வந்தோனே நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு அரசு சாரா நிறுவனம் ஒன்று இருக்கு. தொண்டு நிறுவனம். மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நிறுவனம். அதன் பெயர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். செய்யக்கூடிய பல வேலைகள்ல முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மக்கட் பிரதிநிதிகளை கண்காணித்தல். அந்த வகையில இவரை குறித்து அவர்கள் சொல்லுகிற தகவல் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இந்தியாவுல தேர்தல் நடப்பதற்கு, ஓரளவு முறையாக நடப்பதற்கு இந்த தொண்டு நிறுவனம் ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் இன்று தேர்தலில் நடக்கிற பல விஷயங்களுக்கு இவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்றதால் தான் இப்போ இந்த இந்த குறிப்பிட்ட இந்த அமைப்பினுடைய இணையதளத்திற்கு எப்படி செல்வது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதுல சொல்லிடுறேன். ஏடிஆர் இந்தியா அப்படின்னு இந்த தேடல்ல போடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இணையதளம் கிடைக்கும். இப்போ நமக்கு செய்தி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? அதனால ஸ்டேட் அசம்பிளிஸை தொடுங்க. அதுல மகாராஷ்டிராவை தொடுங்க. தொட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல இவர் வந்து இப்போ எம்எல்ஏங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம 4வது இருக்கக்கூடிய அனாலிசிஸ் ஆஃப் கிரிமினல் பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ஜெண்டர் அண்ட் அதர் டீடைல்ஸ் ஆஃப் வின்னிங் கேண்டிடேட்ஸ் இன் மகாராஷ்டிரா அசெம்பிளி எலெக்ஷன் 2024 அதை தொட வேண்டும். அதுல நாம குறிப்பா பார்க்க போறது கிரிமினல் பேக்ரவுண்ட். இது சார்ந்த சில தகவல்களை பார்க்கணும். அதை நீங்க தொட்ட உடனே இந்த மாதிரி அந்த பக்கம் வரும். ஆங்கிலத்துல நாம இதை பார்க்க போறோம். இந்த மாதிரி வரும் அந்த ரிப்போர்ட். இப்போ இந்த சம்பந்தப்பட்ட நபரை குறித்த தகவலை நாம் பார்ப்போம். இப்போ கவனிங்க, இவர் மேல இருக்கக்கூடிய வலது பக்கத்துல பாருங்க. இவர் மேல இருக்கக்கூடிய இவர் இவர் செய்ததாக சொல்லப்படுகிற இவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாருங்க. 2 கொலை முயற்சி குற்றங்கள் புரிந்ததாக, ஒரு திருட்டு வழக்கு புரிந்ததாக இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்து சட்டவிரோதமாக கூடுதல், அது சம்பந்தமாக 3 குற்றச்சாட்டுகள். அப்புறம் காயம் உடனடியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி பணம் மிரட்டி பறித்தல், அதுல ஒரு சார்ஜ் இருக்கு. அதற்கு பிறகு பிறருடைய சொத்தில் அத்துமீறி குற்றம் புரிவதற்காக நுழைதல், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்து கும்பலாக சேர்ந்து ஒரு பொது நோக்கத்தோட குற்றம் புரிவது சம்பந்தமாக பிரிவு 34ல வரும். அடுத்து பிரிவு 188, இதுல பொது ஊழியர் முறையாக பிறப்பித்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாதது தொடர்பாக, அதை கடைபிடிக்காதது தொடர்பாக. அடுத்து 269, உயிருக்கு ஆபத்தான நோய் தொற்றை நோய் தொற்று பரவும் விதமாக அலட்சியமாக செயல்படுதல் 269. அதே விஷயத்துல தீய செயல்களில் ஈடுபடுதல் நோய் தொற்று சம்பந்தமா. அடுத்து தனிமைப்படுத்துதல் சம்பந்தமான விதிமுறைகளை கடைபிடிக்காதது, கீழ்ப்படியாதது 271. அடுத்து பிறருக்கு காயம் ஏற்படுத்துதல். அடுத்து பிறரை நகர விடாமல் ஒரு இடத்தில் அவர்களை தடுத்து கட்டுப்படுத்துதல், ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட். அடுத்து சட்டவிரோதமாக கூடுகையில் கொடிய கொடிய ஆயுதங்களோடு கலந்து கொள்ளுதல். அப்புறம் கலவரம் செய்தல். அப்புறம் கலவரத்தில் கொடிய ஆயுதங்களோடு இருத்தல், கலவரம் செய்தல். அப்புறம் சட்டவிரோத கூடுகையில் இருக்கக்கூடிய நபர்கள் கும்பலா இருக்கும்போது ஒரே நோக்கத்தோடு செயல்படுவதற்கான அது அது குறித்த ஒரு பிரிவு. அடுத்து தூண்டுதலுக்கான குற்றச்சாட்டு. அடுத்து குற்ற சதிக்கான குற்றச்சாட்டு. அடுத்து இந்த சட்டவிரோத கூடுகைக்கு ஆள் சேர்த்தல், இதுல உடந்தையாக இருத்தல். இதெல்லாம் இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். மொத்தம் 4 வழக்குகள் 2024 இவர் தேர்தலில் நிற்கும் போது. அதுல முதல் வழக்கு 2013. இதுல சார்ஜஸ் ஃப்ரேம்டு அப்படின்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, காவல் விசாரணை முடிஞ்சு விட்டது, நீதிமன்ற விசாரணை துவக்க நிலையில இருக்கு. இவர் செய்த குற்றம் என்னென்ன என்று இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது போலீஸ் விசாரணையில இவர் என்னென்ன குற்றம் செய்தார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை இவரிடத்துல சொல்லி இதற்கு இதற்கு இது சார்பில் தான் நீதிமன்ற விசாரணை நடக்கும்னு சொல்றது தான் சார்ஜஸ் ஃப்ரேம்டு. இந்த வழக்குல அது ஜனவரி 2016 நடந்திருக்கு. 2வது வழக்குல பாருங்க, பதியப்பட்ட வருடம் 2017. கிட்டத்தட்ட ஒரு 7 வருடத்திற்கோ 6 வருடத்திற்கோ பிறகு
நீதிமன்ற விசாரணை துவங்குது. 2024 ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அது இனி எப்பொழுது சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகும்னு தெரியல. ஒரு 2021 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கும் இன்னும் காவல் விசாரணை முடிந்து நீதிமன்ற விசாரணை துவங்கல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஏன் இதை செய்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ குறித்து நாம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவதை கேள்விப்பட்டோம்னே நாம் இதை செய்யணும். அது மட்டும் இல்ல, தேர்தல் வரும்போது நாமெல்லாம் இவர்களை கண்காணிக்க வேண்டும். நமக்கு முன் தேர்தல் போட்டியிடுகிற நபர்களை இது சார்ந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இப்போ இதுவும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தகவல் தான். இப்போ நீங்க அவரை பாருங்க, 2014ல அவருடைய டோட்டல் அசெட்ஸ் 14 லட்சம் மொத்த சொத்துக்கள். 2019ல அது 1 கோடியா மாறுது. 2024ல அது 4 கோடியா மாறுது. இந்த நபர் தான் தொழிலாளியை அடித்ததாக அந்த செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இதற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார்களா இல்லையா, அதிகாரம் இருப்பவர்கள் சம்பந்தமான வழக்குகள் எவ்வளவு தீவிரமாக காவல் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடக்கிறது, இது போன்ற பல அம்சங்களை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டுக்கு உட்பட்டு. நன்றி, வணக்கம்.